இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. நான் என்ன பண்ணேனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க பேருந்துல கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த பஸ்ல இவங்கள ஏற்றி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. இதுல ஏதோ ஒரு டேட் போட்டுருக்காங்க, இது எந்த டேட் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? இந்த கோயம்புத்தூர் சம்பவம் தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு 50 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா இந்த அரிமங்கலம் குப்பை கிடங்கு இதுல பாறைக்குழி கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி வாக்குறுதி அளிச்சுதான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தளபதி ஆட்சியில இதுமாதிரி நடக்காது. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை தற்குறின்றது 13 ஜோக்கரா அண்ணையா பண்றது எப்படிங்க அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துட்டு இருக்கு.